ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இஞ்சி, மஞ்சள் தூள், எலுமிச்சை பழம் கலந்த இந்த நோய் எதிர்ப்பு கஷாயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் இந்த பாத்திரத்தில் 500 ml கொண்ட கப்பால் 1 கப் அளவிற்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். மீண்டும் ஒரு முறை அதே கப்பால் இன்னொரு கப் தண்ணியும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது 500 ml + 500 ml 1000 ml கொண்ட தண்ணீர் நான் எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த தண்ணீர் கூட நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 4 கிராம்பு இதையும் எடுத்துக்கிறேன். இதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த அளவுக்கு இஞ்சி துண்டுகளை எடுத்து நல்லா கழுவிடணும். கழுவிட்டு இதில் இருக்கக்கூடிய தோலை எல்லாத்தையுமே நல்லா நீக்கிட்டு ஒரு கல்லால் இடித்து வச்சுக்கிறணும். இந்த மாதிரி இடித்ததுக்கு அப்புறமா இந்த இஞ்சி எல்லாத்தையுமே எடுத்து இந்த தண்ணீர் கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்மளுக்கு கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம இதை எடுத்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க. ஒரு 20 to 25 நிமிடத்திற்கு நல்லா நம்மளுக்கு கொதிக்க வைக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். இப்படி கொதிக்க வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். எலுமிச்சைப்பழம் சேர்க்கறதுனால புளிப்பு சுவை இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை. காலை மாலை இருவேளையுமே நம்ம இதை குடித்தோம்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது. நான் இந்த அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் வற்றினதுக்கு அப்புறமே ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் தண்ணீர் வற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னமும் கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிடலாம். குடிக்கிறப்ப புளிப்பு சுவை இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை. உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சி நம்ம குடிக்கணும். அடுத்ததாக இது அப்படியே நம்ம டைரெக்டாக குடிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேன் நான் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா கலக்கி குடிச்சிருங்க. ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.